வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து நாகர்கோவில்ல உள்ள கருவாட்டு குழம்பு நாங்கள் எப்படி வைப்போம் அப்படிங்கிறது தான் வந்து பெரிய வீடியோவும் போட்டிருக்கேன். இதுக்கு தேவையானது முருங்கைக்காவும் மாங்காவும் வாங்குறதுக்காக கடையில் போய் அதையுமே வாங்கிட்டு வந்தாச்சு. கருவாடை ஊற வச்சுட்டு போனேன். வந்தோடனே அதையுமே கழுவி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு முருங்கைக்காய் போட்டிருக்கேன்னு வைங்களேன், ஒரு பாதி வாழைக்காய் போட்டிருந்தேன். அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருந்தேன். பச்சை மிளகாய் எங்களுக்கு பிடிக்கும், அதனால மாங்காவையும் வெட்டி தனியாகவே வச்சுட்டேன். இது எல்லாத்தையும் வெட்டி போட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்ச அரைப்பையும் வந்து அது கூட சேர்த்தாச்சு. அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்த்துருந்தோம்னா, அரை முറി தேங்காய், ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்திருந்தேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் எடுத்திருந்தேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் பெப்பர், பிளாக் பெப்பர் இருக்குல்ல அந்த பெப்பரு, அப்புறமா ஒரு 10 சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சிடணும். அரைச்சிட்டு அப்படியே வந்து இந்த வெட்டி வச்ச காயோட போட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து கலக்கிட்டு அது கூடவே கழுவி வச்சு அந்த கருவாடையுமே போட்டுறணும். போட்டுட்டு மாங்காவை மட்டும் நான் போடலை, அது வந்து குழம்பு கொதிச்சு வரும்போது போட்டுருணும். அதனால அது மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த குழம்பு கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக சூப்பராக, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் அப்படி வாசனை போக்கும். நிஜமாவே நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன், என் வீட்டில் செய்ய முடியாதுங்கிறதுனால நான் அக்கா வீட்டில் போயிட்டு இதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன். குழம்பு கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா, எப்படா கொதிக்கும், எப்போ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்கும். நிஜமாவே சொல்கிறேன். இந்த கருவாட்டு குழம்பு வைக்கும்போது எனக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் கருவாட்டு குழம்பு வச்சுருக்கேன். ரொம்பவே மனமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் மட்டும் மாங்காய் போடுங்க, அதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க. அது வந்து என்ன சொல்ல, இன்னும் எனக்கு சொல்லும் போதே வந்து நாக்குல எச்சி ஊறுது. அவ்வளோ டேஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருக்கும். அந்த சாப்பாட்டோட அந்த மாங்காய் துண்டு, அந்த முருங்கைக்காய் துண்டெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி இருக்கும் நிஜமாவே. சூடான சாப்பாட்டில் அந்த கருவாடை குழம்பு ஊற்றி சாப்பிட்டா அப்படி என்ன சொல்ல, அப்படி அப்படி நாக்கு சொட்டி சொட்டி அப்படி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நிஜமா. பழைய சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னுமே சூப்பராக இருக்கும். அதையும் வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவாடு, அந்த முரல் கருவாடு இருந்துச்சுன்னா அதை வந்து சம்பல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி அந்த பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு அதையும் வந்து நல்லா வதக்கிடணும். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அப்புறமா கருவாடு கழுவி வச்ச முரல் கருவாடு இருக்குல்ல, அதையுமே அது கூட போட்டுறணும். இந்த கருவாட்டுலலாம் வந்து உப்பே இருக்காது, அதனால நம்ம தாராளமாக உப்பு நமக்கு தேவைக்கு போட்டுக்கலாம், பிரச்சனையே கிடையாது. அதை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே வந்து வேறு எதுவுமே கிடையாது, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே வேண்டாம். ஆனால் டேஸ்ட்டு மட்டும் அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். பழைய சாதத்தோட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவை இருக்காது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிஜமாவே. பழைய சாதம் காலியாகலைன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே நானுமே செஞ்சு வச்ச கருவாட்டு குழம்பையுமே எடுத்துகிட்டு நானுமே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். அக்கா வீட்டுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு, அவங்க வேண்டான்னு சொன்னாங்க. ஒரு சின்ன டப்பாவில் மட்டும் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நானுமே வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். நீங்கள் இந்த மாதிரிலாம் சாப்பிட உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கருவாட்டு குழம்பு பிடிக்குமான்றதும் உங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.